وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாய் தனது ஹபீபு நாயகம் சர்வரே காயினாத் சர்க்காரே தோ ஜஹான் ஷஃபீஉல் முத்னிபீன் खातमुन नबीयीन सय्यदुल मुरसलीन ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நீண்ட ஆயுளை பெறுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதில் முதல் விஷயத்தை நாம் பார்த்தோம். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஐயுன் நாசி ஹைர், யார் ரசூலுல்லாஹ், மக்களில் மிக சிறந்தவர் யார் என்று கேட்கிறார்கள். மக்களில் ரொம்ப சிறந்தவங்க யார் அப்படின்னு கேட்டபோது பெருமானார் சொன்ன பதிலில் ஒரு பதில், மன் அதால உமருஹு வஹஸ்ஸன அமலுஹு, யார் நீண்ட நாள் வாழுகிறாரோ, அவருடைய அமல் அழகான அமலாக இருக்கிறதோ, அவர்தான் மிகச் சிறந்தவர் என்று சொன்னார்கள். சின்ன வயசில் வஃபாத் ஆகுவதை விட வயது முதிர்ந்து தாடி நிறைத்த நிலையில் மரணிப்பது மிகச் சிறந்தது. காரணம், கட்டாயம் ஒரு நாள் போகத்தான் போகிறோம். ஆனால் ஹதீஸில் வருகிறது, தாடி நிறைத்தவர்களை அல்லாஹ் தண்டிக்க வைக்கப்படுகிறான் என்று ஹதீஸிலே வருகிறது. தாடி நிறைத்தவர்கள், அப்போ எவ்வளவு நமக்கு வெள்ளை தாடி வருதோ சந்தோஷம். முழுசு வெள்ளை தாடி வந்துருச்சா ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும். பண்பர்களே, வயோதிகம் வரும்போது உலமாக்கள் சொல்லுவார்கள், எவ்வளவு வயோதிகம் வருகிறதோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தௌபா செய்வதற்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கிறது. அதனால தான் ஷஹீதுடைய மர்த்தபா, போர்க்களத்துக்கு போய் ஷஹீதா போகிற அந்தஸ்து, இது மிக உயர்ந்தது தான். ஆனால் மௌத்துகளில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது சொல்லுவார்கள், ஒருவன் மரணப்படுக்கையில் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்து சிறிது காலத்துக்கு பிறகு வஃபாத் ஆகிறானே, இது சிறந்த மரணம் என்று சொல்லுவார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் அவன் கடைசி காலத்திலே அவனுக்கு சில கஷ்டங்களை கொடுத்து, சில நோய்களை கொடுத்து, அதை அனுபவிக்க வைத்து, அதில் பொறுமையாக்கி வைத்து, அல்லாஹ் அவன் பாவங்களை எல்லாம் மன்னிக்க செய்து, அந்த கடைசி நேரங்களில் அவன் முந்திய காலங்களை நினைத்து பார்த்து, ரப்பே நான் இப்படி செஞ்சுட்டேனே அல்லாஹ், இதெல்லாம் இந்த நேரத்தில் விவரம் இல்லாமல் செஞ்சுட்டேனே ரப்பே என்று அவன் தன்னுடைய ரப்பிடத்திலே மன்னிப்பு கேட்டு தௌபாவுக்கான வாய்ப்பையும் பெற்று அவன் மரணிக்கிறான், சிறந்தவனாய் மாறி போகிறான் என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஐயுன் நாசி ஹைருன், மக்களில் மிக சிறந்தவர் யார் என்று கேட்டதற்கு பெருமானார் சொன்ன வாசகம், மன் அதால உமரஹு, மன் அதால உமரஹு, அவனுடைய வயது யாருக்கு நீளமாக இருக்கிறது, வஹஸ்ஸன அமலுஹு, அவனுடைய அமல்களை அதிலே அழகாக்கினான். அப்போ நமக்கு கொடுக்கப்படக்கூடிய வயதில் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது பிரச்சனை இல்லை, எப்படி வாழ்கிறோம் அதை அழகாக்கினோமா என்பதுதான். இப்போ ஒன்று போன வாரம் தங்களுக்கு சொல்லி காட்டினோம், சிலத்துர் ரஹம்,
சொந்த பந்தங்களை நெருங்கி வாழுதல், சொந்த பந்தங்களை நெருங்கி வாழுதல். ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் தம்பின் அஜ்தரு அன் யஅஜலல்லாஹு லி ஸாஹிபிஹி அல்-உகூபத ஃபித் துன்யா மஅமா யதுகுலு ஃபில் ஆখিরা மினல் பகி வ கதீஉர் ரஹம் என்கிறார்கள். அதாவது உலகத்தில் பலர்கள் பாவம் செய்கிறார்கள், ஆனால் உலகத்தில் அல்லாஹ் சிலர்கள் செய்யும் பாவத்திற்கு அல்லாஹ் உலகத்திலேயே தண்டனையை வழங்குவான். சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களுக்கான தண்டனையை அல்லாஹ் மறுமையின் பக்கம் தள்ளி வைப்பான், மறுமையின் பக்கம் தள்ளி வைப்பான். சில பாவங்கள் இருக்கிறது, அதற்கான பாவத்திற்கான தண்டனையை அல்லாஹ் உலகத்திலேயே தந்து விடுவான் என்று சொல்லுகிறார்கள். அப்படி உலகத்திலேயே தரும் பாவத்திலே ஒன்றுதான் கதீஉர் ரஹம், சொந்த பந்தங்களை துண்டித்து வாழுதல். யார் எந்த அளவுக்கு தனக்கு நெருங்கியவர்களை, குடல்வாய் ஜனங்களை அற்ப காரணங்களை சொல்லியோ அல்லது அவர் அந்தஸ்திலே அல்லது பணத்திலே கம்மியாக இருக்கிறார் என்பதற்காக அவர்களை தள்ளி வைப்போம் என்று சொன்னால் அவருக்கான தண்டனை உலகத்திலேயே வரும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உடல்வாய் ஜனங்களை, நமக்கு சொந்த பந்தங்களை நெருங்கி வாழுதல் கட்டாயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா படைப்பினங்களையும் படைச்சு முடிச்ச போது இந்த ரஹம் அப்படிங்கிறதையும் படைச்சான். ரஹம்னா சொந்த பந்தங்களை ஆதரித்து வாழுதல், இதையும் அல்லாஹ் படைத்தான். படைத்து விட்டு ரப்பு தஆலாவிடத்திலே அது சொன்னதாம், யா அல்லாஹ் என்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது, அதை நான் உடத்திலே சொல்ல வேண்டும் என்று அது சொல்லுகிறது. என்ன என்று கேட்கும்போது, யா அல்லாஹ் இந்த குடல்வாய் ஜனங்களை, இரத்த பந்தங்களை, சொந்த பந்தங்களை முறித்து வாழுகிறாரே, இவர் விஷயத்திலே நீ என்ன சொல்லுகிறாய் என்று சொன்னபோது அல்லாஹ் சொன்னான், லிமா தர்தீன, என்ன உனக்கு இது போதுமானதாக இல்லையா? அசிலு மன் வசலக வ அக்தஉ மன் கதஅகி, உன்னை யார் துண்டித்து வாழ்கிறாரோ அவரை நான் துண்டித்துக் கொள்கிறேன், உன்னை யார் சேர்ந்து வாழ்கிறாரோ அவரோடு நான் சேர்ந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் அந்த சொந்தத்திடத்தில் அல்லாஹ் வாக்குறுதி அளித்தார். யோசித்து பார்க்கிறோம், அவர் மூஞ்சியிலே நான் முடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொன்ன வினாடியில் இந்த ஹதீஸ் நம் கண் முன்னால் வர வேண்டும். அல்லாஹ் உன் மூஞ்சியில் முடிப்பதில்லை. நீ அவரின் சொந்தத்தை துண்டிக்க நினைக்கிறாய், அல்லாஹ் உன்னை துண்டிக்க நினைக்கிறான். நான் அவரோடு சேர வேண்டும் என்று நினைக்கிறாய், அல்லாஹ் உன்னோடு சேர்ந்து வாழுகிறான், உன்னோடு அல்லாஹ் சேர்ந்து கொள்கிறான். இவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அன்பர்களே, உலகம் என்பது சில துன்பங்களும் வரும், சில இன்பங்களும் வரும். அது சில நேரங்களில் வெளியிலிருந்து வந்தால் கூட மனசு தாங்கிக்கும். சொந்த பந்தங்களே சொல்லும் போதும் மனசு தாங்காது இல்லையா? ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மக விஷயத்தில் இஃப்கா ஆயிஷான்னு ஒரு சம்பவம், மிக நீளமான சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்துக்கு ஆயிஷா நாயகத்தை கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு திரும்பி வரும் வழியில் ஒரு இடத்துல ஆயிஷா நாயகம் தங்கிட்டாங்க. எல்லாமே தங்கினாங்க. ஆயிஷா நாயகம் பாத்ரூம் போனான்னு அவங்களுடைய அந்த கூடாரத்தை, அதாவது ஒட்டக தொட்டின்னு சொல்லுவாங்க, ஒட்டகத்துக்கு மேலே பெண்கள் உட்கார்றதுக்காக ஒரு அழகான கட்டையில் செஞ்சு அதுக்கு ஸ்க்ரீன் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே ஆயிஷா நாயகம் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த ஒட்டகம் இளைப்பாரி இருந்த நேரத்தில் சரி இளைப்பாடிட்டு தானே இருக்குது, நாம் இறங்கி பாத்ரூம் போயிட்டு வந்துடுவோமேன்னு பாத்ரூம் போனாங்க. போனவங்க திரும்பி வருகிறார்கள். வந்து அவங்க மாலையை காணல. அவங்க அம்மா, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மாலை, அந்த மாலையை காணலை. தங்கத்தை காணாமே, திரும்பி போய் தேடிட்டு வந்துடுவோம், இன்னும் ரசூலுல்லாஹ் கிளம்ப நேரம் ஆகும்னு நினச்சிக்கிட்டு அவங்க தேடுவதற்கு சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் பார்த்து எல்லாம் கிளம்புங்கன்னு இந்த ஒட்டகத்தை, இப்போ ஆயிஷா நாயகத்துடைய ஒட்டகத்தை ஓட்டக்கூடிய நபர் ஒட்டகத்தை எழுப்பினார். ஆயிஷா நாயகம் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அந்த நேரத்தில் வெயிட் இருக்காது. அதனால் அவர் நினச்சிக்கிட்டாரு உள்ளே இருக்கிறாங்க, போனவங்க வந்திருப்பாங்க இந்நேரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரு கூட சேர்ந்து கிளம்பிட்டார். மிக தூரம் ஒட்டகங்கள் சென்று விட்டது, கண் கிடைக்கவில்லை. ஆயிஷா நாயகம் திரும்பி வந்து பார்க்குறாங்க, யாருமே இல்லை, தன்னந்தனியாக நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் இருக்கும்போது
சஹாபாக்களுடைய ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு நீண்ட தூர பிரயாணம் செய்வதாக இருந்தால் யாராவது ஒரு நபர் 2 தவிர ஒரு 2 பரலாங்கு தள்ளி வர சொல்லுவாங்க. எதுக்காகனா இவர்கள் நடந்து போன இடத்தில் ஏதாவது விட்டு விட்டால் அதை எடுத்து கொண்டு வருவதற்காக. இவருக்கு பேரே லாக்கித் அப்படின்னு பேர், விட்டதை எடுப்பவர் அப்படின்னு பேர். அந்த மாதிரி ஒரே ஒரு சஹாபி பின்னாடி அங்கிருந்து வர்றாரு. தூரத்தில் பார்க்கிறார், ஒரு பெண்மணி நிற்கிறார், யாருன்னு தெரியல. பக்கத்தில் வரும்போது அந்த பெண்மணி கூனி குறுகி அமர்கிறார்கள். பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க இது ஆயிஷாவை போன்றுதான் இருக்கிறதுன்னு. உடனே ஒட்டகத்தை நிப்பாட்டினார். அவர்கள் மேலே ஏறி அமர்ந்தார்கள். ஒட்டக கயிறை பிடித்து கொண்டு வேகமாய் நடக்க ஆரம்பித்தார். வேகமாய் ஓடி வந்தார். நண்பகல் நேரம் வருவதற்குள் பெருமானாரோடு சேர்ந்து விட்டார்கள். பெருமானாரோடு கொண்டு சேர்த்துட்டாங்க. வேலை முடிஞ்சு மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க. சில ஷைத்தானுங்கன்னு இருப்பாங்க, கிளப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எதையாவது ஒரு அவுள் போட்டு கிளப்பிடணும், வாய்க்கு மெல்றதுக்கு அவுள் வேணுங்கிற சொல்கிற மாதிரி. உடனே வந்தவங்க ஆயிஷா நாயகம் அந்த சஹாபிக்கும் தொடர்புன்னு பேச ஆரம்பித்தாங்க. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே பேசலை. மிக நீளமான சம்பவம். 40 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனிலே 18 ஆயத்துக்களை ஆயிஷாவை போன்று ஒரு பரிசுத்தமானவர் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஆயத்திறக்கி வைத்தான். அவர்களை சுத்தப்படுத்தினான். பரிசுத்தமானவர் என்று அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்தான். இதில் அபூபக்கர் நாயகத்துடைய சொந்த செச்சா மகன் நினைக்கிற மாமன் மகன் அவரும் பேசினார். இந்த மாதிரி ஆயிஷாவுடைய இந்த குணம் இருக்கக்கூடாது என்று பேச ஆரம்பித்தார். எவ்வளோ ஒரு கோபம் வரும் அத்தாவுக்கு. ஏண்டா மற்றவங்க பேசுகிறாங்க சரி, எவ்வளோ ஒருத்தர் பேசுகிறாங்க சரி, என் மகளை பற்றி ரசூலுடைய மனைவியை பற்றி நீ பேசுறியடா, நியாயமாடா அப்படிலாம் கேட்டு பார்த்தாங்க. அவனும் பேசத்தான் செய்தான். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவனுடைய உறவை துண்டிக்க ஆரம்பித்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, அபூபக்கரே நீங்கள் உறவை துண்டிப்பவராக இருக்காதீர்கள், அவனுக்கு உபகாரம் செய்பவனாக இருங்கள் என்று பெருமானார் உபதேசித்ததாய் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. யோசித்து பார்க்கிறோம். இப்போ அன்பானவர்களே, நாம் உறவை துண்டிப்பதால் நம்முடைய ஆயுள் துண்டிக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இரண்டாவதாய் பெருமானார் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகளில் இரண்டாவது ஆயுள் நீளமாகுவதற்கு, நீண்ட நாள் நமக்கு அல்லாஹ் அருள் புரிவதற்கு, நமக்கு ரிசுக்கில் விஸ்தீர்ணத்தை தருவதற்கு, ஒரு நல்வாழ்வு வாழ்வதற்கு வழியாக காட்டி தந்திருப்பது பிர்ருல் வாலிதை. அதாவது சொந்தத்தை அணுகி வாழணும். அந்த சொந்தத்தின் மிக நெருங்கிய சொந்தம் யார் தெரியுமா? தாய் தந்தை. இன்று நிறைய பேர் நண்பர்களுக்கு செய்யும் உதவி அளவு கூட தன் தாய் தந்தைக்கு செய்வதில்லை என்பதை பார்க்கிறோம். தன்னுடைய மனைவிக்கு செய்வது கடமை, பிள்ளைங்களுக்கு செய்து கடமை. இவர்களை காண ஒரு படி மேலான கடமை நம் தாய் தந்தைக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சபையில் உட்கார்ந்து இருக்கும் போது ஜும்மாவுடைய நேரம் அல்ல, சாதாரண ஒரு நேரம். அந்த நேரத்தில் பெருமானார் கூப்பிட்டு சொன்னார்கள் எல்லா சஹாபாக்களையும், யார் தன் தாய் தந்தை இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ கிடைத்து சொர்க்கத்தை அவர் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவரின் மீது நாசம் உண்டாகட்டுமாக என்று பெருமானார் சொன்னார்கள். சஹாபாக்கள்லாம் ஆமீன் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்கன்னு நம்ம ஹதீஸுகளில் பார்க்கிறோம். பண்பர்களை யோசித்து பார்க்கிறோம். ஒரு தடவை ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு, வயதான தாயும் தந்தையும் இருக்கிறார்கள், இவர்கள் விஷயத்தில் என்ன யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஏதோ முடியுமோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறாங்க. இவர்கள் விஷயத்தில் என்ன யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. இவர்கள் இருவரும் உன்னுடைய சொர்க்கமாயிருக்கும் அல்லது உன்னுடைய நரகமாயிருக்கும் என்று ஒரே வார்த்தையில் பெருமானார் சொன்னாங்க. என்ன, நீ கவனிச்சுக்கிட்ட உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீ கவனிக்காமல் விட்டுவிட்டால் உனக்கு நரகம் கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹதீஸில் வருது. இம்மா குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், இம்மா எபுலுவன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா. அல்லாஹ் சொல்கிறான், ரெண்டு பேரில் ஒருவரோ வயதானவர்களாய் ஆய்விடுவார்களேயானால் அந்த நேரத்தில் அவர்களை பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதே, போமா சும்மா இருமா கடமா என்று வலா தன்ஹருஹுமா அந்த இருவரையும் விரட்டாதே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்துடைய விளக்கத்தை எழுதக்கூடியவர்கள் எழுதுவார்கள், நீ சொல்லாத
அப்படின்னு அல்லாஹ் எப்போ சொல்கிறான் தெரியுங்களா? நன்றாக விளங்கி கொள்ளுங்கள். தாய் தந்தைக்கு யார் ஹிதுமத்து செய்கிறாரோ அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும், கட்டாயம் வரும். உங்கள் அத்தாவை பார்த்து உங்கள் அம்மாவை பார்த்து, சி ஏமா இப்படி பண்ணுற, வயசான காலத்தில் இன்னும் மாற மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரத்தான் செய்யும். ஏன்? அதுதான் உண்மை. வரலாறு ஒரு சும்மா ஒரு கதை எழுதியிருக்காங்க. ஒரு தகப்பனும் ஒரு தந்தை ஒரு மகனும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த மகன் சொல்கிறாரு, மகன்கிட்ட அத்தா சொல்கிறாரு, இன்றைக்கி என்னப்பா செய்தி வாசிச்சு காட்டுப்பான்னு. உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு சிட்டுக்குருவி உட்காந்துச்சான். உட்கார்ந்த உடனே அந்த அத்தா கேட்டிருக்கா, இது என்ன குருவி, இது என்ன பறவைப்பான்னு கேட்டிருக்க. சிட்டுக்குருவி தான் அப்படின்ட்டான். ஒரு 2 நிமிஷம் சும்மா இருந்துட்டார். திருப்பி கேட்டிருக்கிறார், அது என்னதுன்னு கேட்டிருக்கிறார். சிட்டுக்குருவினா. 3வது தடவையும் கேட்டிருக்கிறார், சிட்டுக்குருவினா. 4வது தடவை கேட்டா, எத்தனை தடவை சொல்கிறது, சும்மா இருக்கிறியா, கொஞ்சம் படிக்கிறேன் கேட்டு உட்காந்துரி அப்படின்னு குழப்பமாக பேசியிருக்கான். இந்த செய்தியை பக்கத்தில் இருந்து அவன் பெத்த தாய் பார்த்துட்டு இருந்தவ வீட்டுக்குள்ளே போய் ஒரு டைரியை எடுத்துகிட்டு அவன் முன்னாடி, அவங்க அத்தா கோச்சுக்கிட்டாரு, எஞ்சி உள்ளே போயிட்டார். இவன் டைரியை எடுத்து காட்டினாராம். இவனுக்கு 2.5 வயசு இருக்கும்போது இவன் இந்த மாதிரி அவங்க அத்தாவோட போயிட்டு இருக்கிறான். போகும்போது ஒரு இடத்துல சிட்டுக்குருவி இருக்குது, விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இது என்னான்னு கேட்குறான். இதுக்கு தான் சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கு மட்டும் 23 தடவை கேட்டிருக்கான் அந்த பையன். 23 தடவை பதில் சொல்லிட்டு, என் பையன் இன்று 23 தடவை சிட்டுக்குருவியை மட்டும் கேட்டான் என்று பெருமையாக எழுதி வைத்திருக்கிறார் அந்த டைரியில். அதை கொண்டு காட்டினாராம். பாருடா, நீ சீ என்று சொல்லுகிறாய், உன் அத்தா இப்படி என் பையனிடத்தில் பேசினான் என்பதை பெருமையாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த அம்மா காட்டினோடனே ஓடி போய் அவங்க அத்தா கையை பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. உண்மை அதுதான். வயது ஆக ஆக நம் பெற்றோர்கள் குழந்தைகளாய் மாறி போவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் பொறுமையாய் யான் காருகிறாரோ. அதனால தான் அல்லாஹ் தஆலா பொதுவாக பெற்றோர்னு சொல்லலை. ஃபஇம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபரஅதுஹுமா அவ் கிலாஹுமா, இருவரில் ஒருவரோ முதிய வயதை அடையும் போது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களை பார்த்து சீன்னு சொல்லிடாதீங்க. வலா தன்ஹர்ஹுமா வ குல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தையை சொல்லுங்கள். திருப்பி 1000 தடவை கேட்டாலும் சரி, 1001வது தடவையும் அதே பொறுமையோடு சொல்லுங்கள். ஏன்? நாம் எவ்வளவு காலம் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்தாலும் சரி, நாம் செருப்பை தோளா தச்சு போட்டாலும் சரி, ஒரு தாய் தந்தை நமக்கு செய்த அந்த ஹிதுமத்திற்கு ஈடாக ஆகாது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வர்றாங்க. ஒரு சஹாபி தன்னுடைய வயதான தாயை ஒரு தொட்டியில் வச்சு தூக்கிக்கிட்டு அப்படியே தவாஃப் சுற்றுறாரு. கடும் வெயில் நேரம். அந்த நேரத்தில் முதுகுல சுமந்துக்கிட்டு அப்படியே சுற்றுறாரு. சுத்தும் போது அவர் கேட்குறாரு ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்து, யார் ரசூலுல்லாஹ், இவ்வளவு கஷ்ட நேரத்திலும் என் தாய் தவாஃப் செய்யணும்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக வீல் சேரில் தள்ளலை, என் முதுகில் சுமந்து சுற்றி கொண்டிருக்கிறேன். வீல் சேரில் தள்ளவர் முதுகில் சுமந்து சுற்றி கொண்டிருக்கிறேன். என் தாய்க்கு செய்த ஹிதுமத்தை நிறைவேற்றியவனாய் நான் ஆகுவேனா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அவங்க வயிற்றில் இருக்கும்போது ஒரு உதச்சிய அந்த ஒரு உதைக்கு இது ஈடு இல்லை என்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். யோசித்து பார்க்கிறோம். நீ வயிற்றில் இருக்கும் போது செய்த ஒரே ஒரு உதைக்கு இந்த செயல் ஈடு இல்லை என்றால் நாம் எந்த அளவிற்கு நம் தாய் தந்தைகளை நாம் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த வரலாறுகளை பார்க்கிறோம். என்ற ஒருத்தர் கேட்டார், ஹஸரத், ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். சமீபத்தில் இந்த வாரத்தில் நடந்த செய்தி சொல்கிறேன். ஏன்னு கேட்டேன். நிறைய முஸ்லிம்கள் தங்கள் பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களை காபிர்களிலும் கிறிஸ்டியன்களையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களை நான் பார்க்குறேன். அதனாலேண்டார் நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் அந்த ஒன்று தான் இல்லை என்று நினைக்கிறேன். அது இருந்து விட்டால் நிறைய இஸ்லாமிய குடும்பங்கள் அங்கு கொண்டு போய் இருக்கும் அளவுக்கு ஆகிவிடுகிறது. இதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நிதர்சனமாய் ஒரு இடை செய்தியாய் உங்களுக்கு நான் சொல்லி வருகிறேன். இடை செய்தி. இதுக்கு காரணம் என்னன்னா, வயதான பெற்றோர்களும் ஒரு காரணம்தான். காரணம் என்ன? நம்முடைய வளரும் பிள்ளைகளுக்கு தாய் தந்தையை மதிக்கும் பண்பு என்ன என்பதை நாம் சொல்லித்தரவில்லை. இதுதான் உண்மை. ஒரு அரபு நாட்டில் நடந்த ஒரு வாட்ஸ்அப் செய்தியை ஒரு வீடியோவை அப்படியே பதிவு பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்ப உண்மையாக நிதர்சனம் உண்மையாக இருந்துச்சு. ஒரு அத்தாவும் அம்மாவும் உட்காந்து ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க.
பிளான் போடும்போது அந்த ஒரு 10 வயசு புள்ள இருக்காங்க, அத்தான் நான் ஒரு பிளான் போட்டுமான்னு கேட்குது. அரபியில் வந்த செய்தி ஒரு குடும்படமாக எடுத்திருந்தாரு. அப்போ அந்த புள்ள சொல்லுது நான் போடுறேன், போடுமானோன்னு ஒரு சில மாற்றங்கள் செய்துவிட்டு வீட்டினுடைய பின்புற ஓரத்தில் ஒரு ரூம் போடுது. அப்போ அவங்க அத்தா கேட்குறாரு, இது எதுக்குமா போட்ட, இது உனக்கு, இது எனக்கு, இதெல்லாம் சரிதான், இது எதுக்கு போட்ட அப்படின்னு கேட்ட உடனே, இல்லத்தா நீங்களும் அம்மாவும் வயசாயிட்டா, நான் அந்த நேரத்தில் என் பிள்ளைங்களோடு இருப்பேன், உங்கள் 2 பேர்த்தையும் கொண்டு போய் வைக்க ஒரு வீடு வேணும்ல, ஏன் இப்போ அவர் அத்தாவை அந்த இடத்த மாதிரி வச்சிருக்கிறார். பின்னாடி ஒட்டக கட்டும் இடங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற ஒரு இடத்திலே வைத்திருக்கிறார். அந்த மாதிரி நீ வச்சிருக்கமா, நான் ஒன்றை வைக்கணும்ல, அதுக்காக நான் போட்டேன், நம்ம கட்டுற வீட்டில் இந்த மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னு அந்த புள்ள சொல்லும் போது சுருக்குன்னு இருக்குது. நேராக போய் தன் தந்தையை கூட்டு வந்து ஹாலில் உட்கார வைக்கிறார். உண்மை, நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம் நம் பிள்ளைகளுக்கு, அதுதானே நமக்கு பின்னால் அந்த பிள்ளைகள் செய்யும். அதனால தான் சொல்லுவாங்க, நாம் இன்னைக்கு நம் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதில்லை. குர்ஆனையும் ஹதீஸிலும் பெருமானார் உன் தாய் தந்தைக்கு செய்யும் சேவைகள் என்ன, அதில் தானடா உன் வாழ்க்கை இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுத்திருந்தால் அந்த பிள்ளைகள் நமக்கு செய்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பர்களே, யாருக்கு தாய் தகப்பன் இல்லை அது வேற விஷயம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அது என்ன நீளமான செய்தி. அப்போ அன்பர்களே, கிடைத்து விட்டால் விளங்கிக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு சொர்க்கம். அவர்களுக்கு என்ன ஹிதுமத்துகள் செய்ய முடியுமோ அந்த ஹிதுமத்துகளை நீங்கள் செய். ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ், நான் பாவம் அதிகமாக செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன், ஏதாவது வழி சொல்லுங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் அம்மா ஹயாத்தா இருக்காங்களா கேட்டாங்க. இல்லை யார் ரசூலுல்லாஹ், மூத்தாயிட்டாங்க. அம்மாவோட தங்கச்சி ஹயாத்தா இருக்காங்களா? அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க. அப்படியானால் உன் தாய்க்கு ஹிதுமத் செய்வது போன்று உன்னுடைய சின்னம்மாவுக்கு ஹிதுமத் செய், அவர்களின் துஆவின் பரக்கத்தில் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். யோசிச்சு பாருங்களேன். அப்ப தாய்க்கு ஹிதுமத் செய்தால் அல்லாஹு அக்பர். அதிகமான நீளமான வயது வாழ ஆசைப்படுபவர் தன் தாய் தந்தையை அவர்கள் ஹிதுமத்து செய்து அவர்களின் துஆவை பெற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. மூன்றாவதாய் நமக்கு காட்டி தருகிறார்கள் அஹ்ஸுனுல் குலுக். நீளமான வயது வருவதற்கு பெருமானார் சொல்லுகிறார்கள், அழகிய நற்குணம் உடையவனாய் உன்னை நீங்கள் மாற்றிக்கொண்டால், யார் அழகிய நற்குணம் உடையவராக இருக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலத்துர் ரஹ்மி வ ஹுஸ்னுல் குல்கி வ ஹுஸ்னுல் ஜிவார். இந்த 3 குணங்களும், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுதல், நல்ல குணத்தோடு வாழுதல், பக்கத்து வீட்டுக்காரரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், இது யஅமுரானி அத்தியார வ யஸீதானி ஃபில் அமார். உன் வீட்டிலே பரக்கத்தை தரும், உன்னுடைய வயதிலே நீளத்தை தரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்னல் முஃமின யப்லுகு மின் ஹுஸ்னில் குல்க். ஒரு மனிதன் அழகிய நற்குணம் உடையவனாயிருந்தால் அந்த நற்குணம் அவனை எவ்வளவு பெரிய ஆற்றலை அடைய செய்கிறது என்றால், தரஜத ஸாயிமில் காயிம். பகலெல்லாம் நின்று இரவெல்லாம் நின்று தொழுது பகலெல்லாம் நோன்பு வைத்தால் எந்த அளவு நன்மை இருக்கிறதோ அந்த நன்மையை ஒருவனுக்கு பெற்றுத் தருகிறது நல்ல குணம். நம்ம அல்லாஹ்வுக்கு அதிகமாக துஆ செய்யணும். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக, அல்லாஹும்ம இன்னா அஸ்அலுக, யா அல்லாஹ் இடத்திலே கேட்கிறேன், ஹுஸ்னுல் குல்க், யா அல்லாஹ் நற்குணத்தை எனக்கு கொடு அல்லாஹ். நாம் பார்த்தா நம்மளை 4 பேர் விரும்பணும், நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொல்ற குணம் இருக்கு இல்லையா, இதுதான் நற்குணம் என்பது. வேற யார்ட்டையும் கேட்க தேவையில்லை, நம்ம சுற்றி இருக்கவங்களை கேட்டாது நல்லவன்னு சொன்ன உடனே நற்குணம் இருக்குன்னு அர்த்தம். அதே உன்னை பார்த்து அவன்கிட்ட போயிடாத, டேஞ்சரஸ் பார்ட்டி, ரொம்ப டேஞ்சரான ஆளு, எந்த நேரத்தில் விஷத்தை கக்குவான்னு தெரியாது, உஷார் அப்படின்னு சொன்னாங்கன்னா விளங்கிக்க உன்னிடத்திலே நற்குணம் குறைந்து இருக்கிறது என்று விளங்கிக்கோ. அப்ப அன்பர்களே, நாம் நற்குணத்தை உடையவர்களாய் மாற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தௌஃபீக் செய்வானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கலு மின் மீசானில் முஃமின் யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளிலே ஒரு அடியானுடைய மீசான் தராசை நிரப்புவதால், வெயிட்டாக்குவதாக ஒரு அமல் இருக்கும் என்றால் ஹுஸ்னுல் குல்க், அது அழகிய நற்குணம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நற்குணம் உங்களின் வயதை நீளமாக்கும். அதில் குறிப்பாய் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரோடு நீங்கள் நடந்து கொள்ளும் ஒழுக்கம். இன்னைக்கு உலகத்தில் எல்லாத்தோடையும் நல்லா நடந்துக்குவோம், ஆனால் 4 வீடு பக்கத்து வீடு பாரர்களை பார்த்தால் அவர்களோடு சண்டையிட்டு கொண்டும், பைக் நிப்பாட்டுறதுல சண்டை,
முன்னாடி கதவு நீட்டி போடுறதுல சண்டை, சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் நாம் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறோம் அல்லவா அன்பர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணியை பற்றி கேட்குறாங்க. இன்ன ஃபுலானத்தன், யார் ரசூலல்லாஹ், ஒரு ஃபுலானா ஒரு பெண்மணி இருக்கிறார், தக்கூமுல் லைல இரவெல்லாம் வணங்குகிறார், வ தஸூமுன் நஹார பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார், வ தஃஅலு வ தஸத்தகு அவர் உழைக்கிறார், சதக்கா செய்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் ஒரு துகுதி ஜீரானாக பிலிசானிஹா அவன் நாவை கொண்டு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நோவினை செய்கிறார், திட்டார். ஐயா, இந்த விஷயத்தில் என்ன சொல்றீங்க யா ரசூலுல்லாஹ்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை லா கைர ஃபீஹா, அந்த பெண்ணுடைய விஷயத்தில் எந்த நலவும் இல்லை, வஹுவ மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசி என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நினைக்கிறோம் இது என்ன பெரிய விஷயமா, அவன் செஞ்சதுக்கு தானே திட்டினேன், அவன் செய்ததற்கு தானே திட்டினேன் என்று நாம் நினைக்கிறோம் அன்பர்களே. ஆனால் அதன் விளைவு மோசமானதாய் இருக்கிறது. நாம் எல்லோரிடம் நல்லவராய் வாழ்வது பெரிதல்ல. உன் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவாங்க இல்லையா, நீ உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க உன் வயிறு நிரம்புவோன் முஃமின் அல்ல, நீ முஸ்லிம் அல்ல. யோசித்து பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு பெண்மணி பற்றி கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஃபரதான தொழுகிறா, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நோவினை செய்கிறது இல்லை, இவ விஷயத்தில் என்ன சொல்லுகிறீர்கள்? ஏ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி என்கிட்ட வருவாங்க, ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப வற்புறுத்தி ரசூலுல்லாஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன விஷயம் சொன்னார்கள்? பக்கத்து வீட்டுக்காரர்கள் விஷயத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வந்து, யார் ரசூலுல்லாஹ், இது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுவோம், சஹாபாக்களை கவனமாக இருக்க சொல்லுங்க என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு 2 பக்கத்து வீடு இருக்கிறாங்க, ஒருத்தர் முஃமின், இன்னொருத்தர் யஹூதி. ஒருத்தர் யார் மூமினா இருக்கிறாரு, இந்த பக்கம் வீட்டுக்காரர், இந்த பக்கம் யஹூதியா இருக்கிறார். இந்த 2 வீட்டில் நான் எனக்கு ஒருத்தருக்கு தான் கொடுக்குற அளவுக்கு பொருள் இருக்கு, யாருக்கு கொடுக்கட்டும் என்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ரபுஹும் பாபா, உங்க 2 வீட்டில் உன் வீட்டு கதவுக்கு பக்கத்து கதவு எந்த கதவு? அவர் சொல்லுகிறார், யார சொல்ல, யஹூதி வீட்டு கதவு தான் பக்கத்தில் இருக்கு, முஃமின் வீட்டு கதவு கொஞ்சம் தூரமா. இப்ப என்ன செய்ய, யஹூதி கொடுத்தார், அவருக்கு கொடு. அக்ரபுஹும் பாபா, அந்த வீடின் பக்கத்தில் யாருடைய வீடு கதவு இருக்கிறதோ அவருக்கு கொடு, எந்த மதம் பிரச்சனை இல்லை. பெருமானார் சொல்லியதை கவனிக்க வேண்டும். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஜிப்ரீல யூசினி ஃபில் ஜாரியா, பக்கத்து வீட்டுக்காரர்கள் விஷயத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ظننtu انه سيورثه, ஒரு கால அல்லாஹ் தஆலா பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொத்திலே பங்கு தர வேண்டும் என்று சொல்லி விடுவானோ என்று நான் எண்ணினேன். யோசித்து பார்க்கிறோம். பண்பர்களே, பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது நம்முடைய வயதை அதிகரிக்கும் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். 5வதாய் நம்முடைய ஆயுளை நீளமாக்குவது, நமக்கு நீண்ட ஆயுளை பெற்றுத்தரக்கூடியது சதகா, தான தர்மம். பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, கல்லிபுஹும் வ நஅഖுதுஹும் ஃபீ தகல்லுபிஹிம் ஃபமாஹும் பிமுஅஜிஸின், அவர்கள் பிரயாணத்தில் இருக்கும்போது அவர்களை நாம் பிடிப்போம், நீங்கள் நிராசையாய் போவீர்கள், தப்பிக்க முடியாதுங்கிறான். யோசித்து பார்க்கிறோம், நீ நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்லாம், இவன் காது சரியாக தான் போயிட்டு இருந்துச்சு, எங்கோ இருந்து வந்த வண்டி பிரேக் இழந்து அப்படியே திரும்பி பேரிகேட்லாம் தாண்டி இவங்க மேலே வந்து இடித்து அப்பளமாய் நொறுங்கி போகிறார்கள். பார்க்கிறோம் அல்லவா? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நீ புரண்டு செல்லும் போது, நீ பிரயாணித்து செல்லும் போது உங்களை நாம் பிடிப்போம், நீங்கள் தப்பிப்பதற்கு வழி இருக்காது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் அல்லவா? இது போன்று மைத்தத்த சூர், கெட்ட மரணங்களை விட்டும் தப்பிக்க வைப்பது சதகா, நீண்ட ஆயுளை பெற்றுத்தரக்கூடியது சதகா. அதனால தான் சொல்லுவாங்க, ஏதாவது பிரயாணம் போறதா இருந்தா யாராவது ஒருவருக்கு சின்ன ஹதியா கொடுத்துட்டு போ, அல்லாஹ் அந்த சதக்காவின் பரக்கத் உன்னை அல்லாஹ் வாழ வைப்பான், உங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவான். 5வதாய் சதக்கா நமக்கு தருகிறது நீண்ட ஆயுளை தரக்கூடிய 6வது செயல் அத்துஆ.
அதிகமாக துஆவை செய்தல். யாரா நீண்ட வயசு கூட அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் நற்காரியம் செய்யும் பாக்கியத்தை கூட அல்லாஹ் என்று செய்வது, பெரியோர்களின் துஆக்களை பெறுவது. அனசரி இருந்தாட்ட அவங்க சின்ன பையன் 10 வயசு பையன், அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து அனசரி இருந்தாவை அவங்க அம்மா உம்மு சுலை, யார சொல்ல என் மகனுக்கு துவா செய்ய யார சொல்லலாம் சொல்லுகிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யனா நல்லா வாழணும்னு துவா செஞ்சிருக்கலாம். பெருமானார் அற்புதமான ஒரு துவாவை செஞ்சார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம அக்ஸிரு மாலஹு வ வலதஹு வ அதால உமரஹு. யா அல்லாஹ், இந்த அந்த சின்ன பையனுக்கு அவருடைய பொருளையும் அதிகரித்து தருவாயாக, பிள்ளைகளிலும் அதிகத்தை தருவாயாக, அவருடைய வயதையும் நீளமாக்குவாயாக துவா செஞ்சாங்க. சஹாபாக்கள்லேயே கடைசி சஹாபியா வஃபாத்தானாங்க. ஹிஜ்ரி 110 வஃபாத்தானாங்க. அப்போ அவங்க வயசு 120 வயசு. அவங்களுக்கு பேரப்புள்ள மட்டும் 130 புள்ள. இப்போ பார்த்துங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க. அல்லாஹு அக்பர். நீளமான வயதையும் அல்லாஹ் கொடுத்தான். கடைசி சஹாபியாய் வஃபாத்தானார்கள். அந்த அம்மா கூட்டு வந்து என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னதுடைய பரக்கத். நம் பிள்ளைகளை அழைத்து சென்று அவர்களுக்காக துவா செய்யுங்கள், துவா செய்யுங்க. யாராவது பெரியவங்களை கூட்டு போகணும், என் பிள்ளைக்கு நீண்ட வயசுக்கு துவா செய்யுங்க. அவர்கள் செய்யும் துஆவின் பரக்கத் நமக்கு நீண்ட வயதை பெற்றுத்தரும், நல்வாழ்வை பெற்றுத்தரும். அன்பர்களே, 6வதாய் நல்ல துஆ நீண்ட வயதை நமக்கு பெற்றுத் தருகிறது. கடைசியாய் 7வதாய் தலபுல் இல்ம், இல்மை அதிகம் தேடச் செய்வது. நம் பிள்ளைகளை கல்வி உடையவர்களாய், ஆலிம்களாய், ஹாஃபிதுகளாய் அந்த பிள்ளைகளை ஆக்கினால் அல்லாஹ் நீண்ட வயதை தருகிறான். ஹதீஸில் வருது, யார் கல்வியை நிறைய கற்றிருக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு நீண்ட வயசு ஆக்குவானாம். எதுக்காக? அந்த கல்வியை நிறைய பேருக்கு அவர் கற்றுத்தரணும் என்பதற்காக. நீண்ட வயதை அல்லாஹ் தருவான் என்று ஹதீஸுகளில் வருகிறது. எனவே நாம் நீண்ட வயது வாழணும்னு ஆசைப்படுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு நமக்கு ஒரு 7 வழிமுறைகளை அழகான முறையில் கற்றுத்தந்திருக்கிறார்கள். எடுத்து நடக்கும் நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.